நாளை இரவு 12 மணிக்கு நாம் நம் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை பெருமகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் நமக்கென்று ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்ற சந்தோஷத்தோடும் கொண்டாடப் போகிறோம். இன்று அறந்தாங்கியில் வாழ்கின்ற எல்லா மத மக்களையும் அவர்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற இந்து சகோதரருடைய பிரதிநிதிகள், இஸ்லாமிய சகோதரருடைய பிரதிநிதிகள், அதோடு நம்முடைய திருச்சபையின் ஐக்கியத்தை காட்ட TELC, CSI, பெந்தகோஸ்து சபை பாஸ்டர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். இன்று நாம் ஆண்டவரை ஒன்று சேர்ந்து துதித்து கிறிஸ்மஸ் கீதம் பாடி கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இந்த விழாவிற்கு நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கிற இந்த ஐக்கிய கிறிஸ்மஸ் விழாவின் தலைவராக பிரதர் அருளப்பன் மான்ஃபோர்ட் சபை பிரின்சிபால் அவர்களை மேடை கலைக்கிறேன். இந்த விழாவிற்கு முன்னிலை வைக்கிறவராக நம்முடைய பங்கு மன்றத்தின் துணைத் தலைவர் மாணிக்கம், திருவாளர் மாணிக்கம் அவர்களை மேடை கலைக்கிறேன். CSI திருச்சபையினுடைய போதகர் பாஸ்டர் B. ரெஜினால்ட் ரூபன் அவர்களை மேடை கலைக்கிறேன். TELC திருச்சபையினுடைய போதகர் மறைத்திரு M. ஈஸ்டர் ராஜா அவர்களை மேடை கலைக்கிறேன். பாஸ்டர் TV ராஜா அவர்களை மேடை கலைக்கிறேன். பாஸ்டர் M. மைக்கேல் ராஜா அவர்களை மேடை கலைக்கிறேன். நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிற திருவாளர் A. கிரீன் முகமது அவர்களை மேடை கலைக்கிறேன். இந்து சகோதரருடைய பிரதிநிதியாக வந்திருக்கிற திருவாளர் K. நாராயணன் அவர்களை மேடை கலைக்கிறேன். நம்முடைய நண்பரும் வழக்கறிஞருமாக இருக்கிற திரு வரதராஜன் அவர்களை மேடை கலைக்கிறேன். சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிறவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற வர்த்தக சங்கத்தார் மற்றவர்களையும் நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் சார்பாக நாம் அன்போடு வரவேற்று இந்த நிகழ்வை நமக்கு வழிநடத்தி கொடுக்க தந்தை ததேயுஸ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனம் என பிரிந்தது போதும், மதம் என பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். உயிர்களை இழந்தது போதும், உறவுகள் அழிந்தது போதும், அன்பு ஒன்றே தீர்வாகும். காலம் அது கண்முன் கண்ணீரை போல கரைந்தாலும், ஞாலம் அது ஞாயிறு மேலே நம்பிக்கை இழந்தாலும், ஒரு நாள் விடியும், இருளும் விலகும். அந்நாள் வரையில் அன்பினால் மனித பண்பினால் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் இணைந்திருக்கிறோம் என்னும் பாடல் ஆசிரியர் கிப்பாப் தமிழாவின் கருத்தை மனதில் கொண்டு அனைவரையும் உளமகிழ்ந்து அகமகிழ அன்போடு ஐக்கிய கிறிஸ்மஸ் பெருவிழாவுக்கு அழைக்கின்றோம். நீ நான் நாம் ஆவோம் என்று தமிழ் கலாச்சாரம் சொல்லித்தந்த அந்த மனிதத்தை போற்றும் விதமாக கிறிஸ்து அரசர் பங்கு ஆலயமும் பங்கு தந்தை அருட்தந்தை தஞ்சை டோமியின் பெரும் முயற்சியால் முதலாக கன்னி ஐக்கிய கிறிஸ்மஸ் பெருவிழா அறந்தாங்கி பங்கில் நடைபெறுகிறது. இவ்விழாவிற்கு அனைவரையும் பங்கு தந்தை பங்கு மக்கள் சார்பாக அனைவரையும் அழைத்து மகிழ்ச்சி பெருமிதம் கொள்கிறோம். பொதுவாக மதங்கள் என்று சொல்லப்படும் ஒவ்வொரு வழிமுறையுமே மனிதன் இறைவனை அடைந்து உய்வு பெற வேண்டி வகுக்கப்பட்ட அறங்களாகும். ஒவ்வொரு மதமும் எல்லையில்லா பரம்பொருளை அடைய நம்மை இட்டு செல்லும் பாதைகளை, அந்த பாதையில் நடக்க நாம் இறைவார்த்தை முழக்கத்துக்கும் இறைவணக்க பாடலுக்கும் அனைவரையும் அழைக்கின்றேன். தெய்வம்
இந்த விழாவிற்கு தொடங்கும் விதமாக இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக தலைமை தாங்கி வழிநடத்துகின்ற அருட்பிரதர் அருளப்பன் அவர்களை, மான்ஃபோர்ட் பள்ளியின் தாளாளர் அவர்களை முதல் திரியேற்று அன்போடு அழைக்கின்றோம். இரண்டாவது திரியை ஏற்றுவதற்கு துறவரத்தார் சபையில் இருக்கக்கூடிய அனைத்து அருட்சகோதரிகளை அன்போடு அழைக்கின்றோம். சிஸ்டர்ஸ் அனைவரும் மூன்றாவது திரி ஏற்றுவதற்கு டிஎல்சி சபையை சார்ந்த, சிஎஸ்சி சபையை சார்ந்த, பெந்தகோஸ்து சபையை சார்ந்த அனைவரும் ஒன்றாக வந்து மூன்றாவது திரியை ஏற்ற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நான்காவது திரியை ஏற்று திரு கே நாராயணன் ஆசிரியர் அறந்தாங்கி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐந்தாவது திரியை ஏற்ற திரு கிரீன் முகமது ஜமாத் துணைத் தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவையோர் அனைவரையும் இந்த குற்றுவிளக்கேற்றிய அனைத்து நண்பர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல், வாழ்த்துக்கள். இப்பொழுது அவையோர் அனைவரையும் வரவேற்க இளைஞர் மன்ற தலைவர் பிரவீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு கிறிஸ்து அரசர் ஆலயத்திலே மிகச் சிறப்பான ஒரு ஐக்கிய விழாவை நாம் கிறிஸ்து பிறப்போடு கொண்டாட இருக்கின்றோம். ஜாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து இந்த மேடையிலே ஒருமனதாக கிறிஸ்து விழாவை கொண்டாடுவதற்காக இன்றைக்கு நாம் அவர்களை எல்லாம் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றோம். இன்று அறந்தாங்கி கிறிஸ்து அரசர் பங்கின் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க நாள் என்று சொல்லலாம். அறந்தாங்கி நகர் அனைத்து கிறிஸ்தவ சபைகளும் மற்றும் இந்து இஸ்லாமிய சகோதரர்களுடன் இணைந்து நடத்தப்படும் மிகப்பெரிய மாபெரும் ஐக்கிய கிறிஸ்துமஸ் விழா இங்கே நடைபெற இருக்கின்றது. ஆவுடையார் கோயில் மறைவட்ட அதிபர், ஆவுடையார் கோவில் பங்கு தந்தையுமான பேர் அருள் திரு அருளரசு தலைமை வகித்து கிறிஸ்து பிறப்பு இறை செய்தியை வழங்க உள்ளார். ஏனென்றால் அவர் இன்றைக்கு வர முடியாத காரணத்தால் அந்த இடத்தை நமக்கு பூர்த்தி செய்வதற்காக மான்ஃபோர்ட்டினுடைய தாளாளர் அருளப்பன் அவர்கள் இன்றைக்கு சகோதரர் வருகை தந்திருக்கின்றார். அவர்களை நாம் அனைவரும் உங்களுடைய கைத்தட்டலோடு வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருக்கு நம்மளுடைய பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை மகிழ்ச்சியாக தெரிவிப்பார். துணைத் தலைவர் நமது பங்கின் துணைத் தலைவர் ஆக இருந்து நமது பங்கில் நிறைய காரியங்களை அழகாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய ஹச் மாணிக்கம் முன்னிலை வகிக்கின்றார். அவருக்கு நம்மளுடைய பிலிப் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவரை வாழ்த்துக்கள் சொல்லி மகிழ்விப்பார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அறந்தாங்கியில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ, டிஎல்சி, பெந்தகோஸ்து சபையினரின் அனைத்து கிறிஸ்தவ சபைகளும் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக இருக்கின்றார்கள். என கண்பார்ந்தவர்களே, இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக இங்கே வீற்றிருக்கக்கூடிய அருள் திரு பி ரெஜினால்டு ரூபன் சேகர் ஆயர், சிஎஸ்ஐ
தூய யோவான் ஆலயத்திலே தன்னுடைய இறைப்பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அருள் திரு அவர்களுக்கு நமது அன்பிய தலைவர் ஜெயச்சந்திரன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார்கள். அவரை தொடர்ந்து மறைதிரு எம் ஈஸ்டர் ராஜ் சபை குரு டிஇஎல்சி தன்னுடைய இறைப்பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஈஸ்டர் ராஜ் அவர்களுக்கு நமது ஜேபி சார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து தன்னுடைய வாழ்த்துச் செய்தியையும் மகிழ்ச்சியையும் அன்போடு தெரிவிக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து கர்மேல் பெந்தகோஸ்தே சபையை நடத்தி வருகின்றார். இறைப்பணியை இந்த கிராமமெங்கும் எடுத்து சென்று ஆண்டவருடைய பிறப்புச் செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பாஸ்டர் டிவி ராஜா அவர்களை திரு கிரீன் முகமது ஜமாத்தினுடைய துணைத் தலைவராக நமது அறந்தாங்கின் பெரிய பள்ளிவாசலிலே தன்னுடைய பணியை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஜேபி அவர்கள் தனக்கு வாழ்த்துச் செய்தியை சொல்லி பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார்கள். பாஸ்டர் மைக்கேல் ராஜ் இயேசுவின் பரம அதிகார சபையில் தன்னுடைய இறை பணியை செய்து மக்களுக்கு தன்னுடைய இறை செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்ற மைக்கேல் ராஜ் அவர்களுக்கு ஆசிரியர் சந்தானம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து மக்களுக்கு தன்னுடைய சேவைகளும் வணிகருக்கு தன்னுடைய சேவைகளும் மிகச் சிறப்பாக தன்னுடைய அறந்தை மண்ணிற்கு வணிகத்திலே தன்னுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். வழக்கறிஞருமாக இருக்கின்றார் திரு வரதராஜன் அவர்களுக்கு கிஷோர் சார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவிப்பார்கள். வந்திருக்கக்கூடிய அனைத்து சபையினர்களுக்கும் இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இந்து சகோதரர்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துச் செய்தியும் அன்போடு தெரிவித்து இந்த நேரத்திலே எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பாரம்பரிய நடனம் பரதநாட்டியமாகும். பரதநாட்டியம் என்பது தஞ்சை மாவட்டத்தில் தோன்றிய பழமையான நடனம் என்ற பெருமையோடு பரதக்கலை நடனம் வழி வந்தவர்களை வரவேற்க குழந்தைகளை அன்போடு அழைக்கின்றேன்.
மிக அருமையாக நடனமாடிய குழந்தைகளுக்கு மீண்டும் ஒரு முறை அனைவரும் கரவொலி எழுப்பி நமது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக கிறிஸ்துமஸ் கீதம் பாடுவதற்கு சிஎஸ்ஐ சபை சகோதரர்கள் இப்பொழுது அறந்தாங்கி சிஎஸ்ஐ திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவை ஒழுங்கு செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை தூய யோவான் ஆலயத்தின் சார்பாக நாங்கள் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக தலைமையேற்று இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மான்ஃபோர்ட் பள்ளியினுடைய முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த ஒரு சிறப்பான இந்த கூடுகையை முன்னிலை வகிக்கக்கூடிய திரு மாணிக்கம் ஐயா பங்கு மன்ற துணை தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள்
தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல சிறப்பு விருந்தினர்களாக இங்கு வந்திருக்கக்கூடிய டிஎல்சி சபை சார்ந்த ஐயா மறைத்திரு ஈஸ்டர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல பாஸ்டர்ஸ் டிவி ராஜா ஐயாவிற்கும் மைக்கேல் ராஜ் ஐயா அவர்களும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல மாவட்ட தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவர் இருக்கக்கூடிய வரதராஜன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல கிரீன் முகமது ஐயா அவர்கள் ஜமாத் துணைத் தலைவர் அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு ஆகிய தினங்கள் உங்களுக்கு சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறைவாக கிடைக்க எங்களுடைய திருச்சபையின் சார்பாக என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படியாக நாங்கள் உங்களை மனமாற வாழ்த்துகிறோம். நன்றி. அழகான பாடல் பாடிய சபை சகோதரர்கள் மற்றும் நற்செய்தியை கொடுத்த தலைவர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அனைவரும் கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக கிறிஸ்மஸ் நடன கலாட்டா நமது அறந்தாங்கி பங்கை சேர்ந்த மாணவிகளை அன்போடு அழைக்கின்றேன். வெத்தலகே மூரப்பாரு ஈசாயோட வேறப்பாரு
நடனமாடிய அறந்தாங்கி பங்கு இளைஞர் இளம்பெண்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்வோம். கரவொலி எழுப்பி மீண்டும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக கிறிஸ்துமஸ் கீதம் பாட டிஎல்சி சபை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானாரே ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. ஆசீர்வாதமே ஆசீர்வாதமே கணதேசாநீதமே. முனிகாசினி மீததினேச பிரகாச விவாச கிருபசனம் ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. சதா நித்திய தேசிக சத்தியவாசக சதா நித்திய தேசிக. பலபத்லகே மூதனிலே கரிசித்து கன்யாசிரி வித்தினில் ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. அந்தரம் பூமியும் அதிசுந்தர நீலியும். அந்தரம் பூமியும் அதிசுந்தர நீலியும். தினமைந்தொரு நாளினிலே திருமுந்தின மூன்றிலும் ராகிய ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானாரே ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. இந்த மன மகிழ்ச்சியான இந்த மாலை வெளிப்பொழுதிலும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையாளர்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற
இந்த சமத்தூர்ஸ் கிறிஸ்மஸ் விழாவிலே எங்களுக்கு அழைப்பு கொடுத்ததுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல் இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியிலே விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மான்ஃபோல் முதல்வரை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உடைய தமிழ் சுவிசேஷ லுத்தந்து சபை தூய பவுல் ஆலயத்தின் அறந்தாங்க மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் இந்த நாளிலும் கூட சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற மத்தியிலே சுயசை குருசீதன் ஆயர் அவர்கள் திரு ரூபன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் செய்திகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறோம். அதே போல் இந்த நாளின் கூட விருந்தினர்களாக வந்திருக்கிற டிவி ராஜா ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை எங்கள் குருசேகர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் மைக்கேல் ராஜா பாஸ்டர் அவர்களுக்கும் எங்களுடைய குருசேகர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்மத்தில் இணைந்து எப்பொழுதுமே நாங்கள் கிறிஸ்தவர்களாக அல்ல, இந்துக்களாக அல்ல, நாம் சமத்துவமாக என்று சொல்லி நம்முடைய மத்தியிலே கிரீன் முகமது ஐயா வந்திருக்கிறார். அவர்களுக்காக நாங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும். அதே போல் மத்தியிலே திரு வரதராஜன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய குருசேகரத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வேன். நன்றி. மிக அருமையாக பாடி செய்தி சொன்ன டிஎல்சி நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பி நமது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக சிறப்புரை ஆற்றுவதற்கு திரு நாராயணன் அவர்களை, ஆசிரியர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அனைத்து திருச்சபை சகோதர சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கின்ற ஐக்கிய கிறிஸ்மஸ் பெருவிழாவில் உள்ள நிர்வாக உறுப்பினர் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கிறிஸ்துமஸ் விழாவை சமத்துவ விழாவாக கொண்டாடப்படுகின்ற உங்களுக்கு எல்லா வளமும் பெற்று வாழ்வில் மகிழ்ச்சியோடு வாழ வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்தி சொன்ன திரு கே நாராயணன் ஆசிரியர் அவர்களுக்கு மீண்டும் மறுமுறை நம்முடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி தாப்லோ நாடகம் செய்வதற்கு மாணவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த விழா ஒரு அர்த்தமுள்ள விழா. நாம் அனைவரும் ஆனந்தமாக பகிர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காக பல்வேறு நிகழ்வுகளை செய்கிறோம். ஆகவே எல்லாரும் பெற வேண்டும், எல்லாரும் மகிழ வேண்டும், அந்த நோக்கம்தான்.
வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். அவ்வாறே மரியாள் கருவுற்று இறைமகன் இயேசுவை பெற்றெடுத்தார்கள். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எங்க வந்தீங்க? இயேசு பாப்பாவை பார்க்கத்தானே? தெரியும் எனக்கு. குட்டி இயேசுவை பார்க்கணும்னா ஒரு கண்டிஷன், எல்லாரும் ஒரே நேரத்துல வரக்கூடாது. மாட்டுக்கொட்டாயில இடம் இல்ல, அதனால ஒருத்தராதான் வரணும். சரியா? யார் முதல்ல கூப்பிடலாம்? ஒரு பெரிய கூட்டமே நிக்குது. யார் அது? ஓ, ஆடு மேய்க்கிற இடையர்கள் தானே. முதல்ல இந்த பெரிய கூட்டத்தை அனுப்பி வைப்போம். இடையர் கூட்டமே, இடையர் கூட்டமே, இங்கிருந்து வந்தீங்க, இங்கிருந்து வந்தீங்க. செம்மறியா இயேசுவுக்கு என்ன கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு வந்தீங்க. எங்க சின்ன எனக்கு வாழ்த்து பாட வந்தோம், பாலும் தேனும் எடுத்துக்கிட்டு பார்த்து போக வந்தோம். எங்க சின்ன எனக்கு வாழ்த்து பாட வந்தோம், பாலும் தேனும் எடுத்துக்கிட்டு பார்த்து போக வந்தோம். சம்மனசு சொன்ன செய்தி சத்தியம் தாங்க, சட்டமாக சாட்சி சொல்லி வாழ்த்திடுவோங்க. சம்மனசு சொன்ன செய்தி சத்தியம் தாங்க, சட்டமாக சாட்சி சொல்லி வாழ்த்திடுவோங்க. என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? சமனசையா பாத்தீங்க எல்லாரும்? அவங்களா உங்ககிட்ட செய்தி சொன்னாங்களா? ஆச்சரியமா இருக்கே. நீங்க எல்லாரும் சமனசையா பாத்தீங்க? நாங்க 12 பேரும் சமணசுகள் பாடினதை கேட்டோம். எவ்வளவு அருமையா பாடினாங்க தெரியுமா? கேட்கவே ஆனந்தமா இருந்துச்சு. அந்த நடு சாமத்துல
ஒரு சமணசு எங்க கிட்ட வந்து பேசினாங்க. உங்களுக்காக பெத்தலகேமில இயேசு யூதர்களின் ராஜா பிறந்திருக்காருன்னு சொன்னாங்க. எங்களால நம்பவே முடியல. எவ்வளோ வெளிச்சம், கண்ணே கூசுச்சுன்னா பாரு. ஆஹா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சாங்க. சேசுசாமி பிறந்த செய்திய நீங்க தான் முதல்ல கேட்டிருக்கீங்க. அத நம்பி இவ்ளோ தூரம் நடந்து பார்க்க வந்திருக்கீங்க. போங்க போங்க, போய் சின்ன இயேசுவ ஆராதிங்க. அடுத்தது யாரு? அங்க மினு மினு நினைக்கிறது யாரு? ஓ, குட்டி நட்சத்திரம். சின்ன சின்ன விண்மீனே, வண்ண வண்ண விண்மீனே, எங்கிருந்து வந்த நீ, எங்கிருந்து வந்த? செல்ல பாப்பா இயேசுவுக்கு என்ன கொண்டு வந்த நீ, என்ன கொண்டு வந்த நீ, என்ன கொண்டு வந்த? அப்படியாக்காத, நீதான் அந்த 3 ஞானிகளையும் கூட்டிக்கிட்டு வந்தியோ? அவங்கள எங்க இருந்து கண்டுபிடிச்ச? எங்க இருந்து எவ்வளவு நாளா கூட்டிட்டு வந்த? 2 வருஷமா கூட்டிட்டு வந்தேன், கிழக்கு பக்கத்துல இருந்து, தெரியுமா? அம்மாடியோ, உனக்குதான் எவ்வளோ நல்ல மனசு. அதனாலதான் அழகா ஜொலிக்கிற. உள்ள போ. உன்னை விட குட்டி சேசு எவ்வளவு அழகா ஜொலிக்கிறாரு தெரியுமா? போ போ. அம்மா, எங்க அந்த 3 ஞானிகளும்? அதோ வராங்க. அரசர்களே வாங்க, ஞானிகளே வாங்க, எங்கிருந்து வந்தீங்க, எங்கிருந்து வந்தீங்க? பாப்பா இயேசுவுக்கு என்ன கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு வந்தீங்க? தங்கமான இயேசுவுக்கு தங்கம் கொண்டு வந்தோம், தெய்வமான இயேசுவுக்கு தூபம் கொண்டு வந்தோம். தங்கமான இயேசுவுக்கு தங்கம் கொண்டு வந்தோம், தெய்வமான இயேசுவுக்கு தூபம் கொண்டு வந்தோம். வாசம் வீசும் பாலனுக்கு கோலம் கொண்டு வந்தோம், வாசம் வீசும் பாலனுக்கு கோலம் கொண்டு வந்தோம், கோலம் கொண்டு வந்தோம். ஹாஹா, என்ன அழகான பரிசுகள்! பாலன் இயேசுவுக்கு பொருத்தமான பரிசுகள். எவ்வளவு நாளா நீங்க 3 பேரும் தேடிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, இயேசு சாமி பிறந்தது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு நாள் ராத்திரி ஒரு புது வால் நட்சத்திரம் வானத்துல முளைச்சத பார்த்தோம். அது பிறக்கும் போதே இந்த உலகத்தை ஆள போற ராஜா பிறப்பாரு நாங்க ஏற்கனவே படிச்சு தெரிஞ்சு வச்சிருந்தோம். அன்னைக்கு புறப்பட்ட நாங்க நல்ல வேளை கடவுளோட ஆசீர்வாதத்தால இந்த குட்டி நட்சத்திரம் எங்களை இங்க கூட்டி வந்து சேர்த்துருச்சு. அதான பார்த்தேன். போங்க போங்க, நீங்களும் போய் குட்டி ராஜாவை பார்த்து உங்க பரிசெல்லாம் கொடுங்க. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல, தெரியுமா? சரி, உங்க பேரெல்லாம் என்ன? நான் பல்தசார், இவர் கஸ்பாரு, அவர் மெல்கியோர். புரிஞ்சுதா? இப்ப வழி தெரிவியா போக? நிச்சயமா, போயிட்டு வாங்க. அது சரி, அது யாரு கடைசியா தள்ளாடி தள்ளாடி வர்றது? ஐ, தாத்தா, கிறிஸ்மஸ் தாத்தா. தாத்தா எவ்வளவு சூப்பரா ஆடுறீங்க.
நீங்க யாரு, எங்க இருந்து வந்தீங்க, நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மிட்டாய் கொடுத்தாதான் உங்களை விடுவேன். அப்படியா? என் பேரு நிக்கோலஸ், தெரியுமா? என் சொந்த நாடு துருக்கி நாடு. எப்ப பிறந்தேன் தெரியுமா? 9ஆம் நூற்றாண்டுல பிறந்தேன்னா. இந்த பொடி உனக்கு கை நிறைய சாக்லேட். பாக்கி எல்லாம் என் சின்ன பேரன் இயேசுவுக்கு. வரட்டுமா? பாத்தீங்களா, எங்க இருந்தெல்லாம் இயேசுசாமிய பார்க்க வந்திருக்காங்க. யாரெல்லாம் பார்க்க வந்திருக்காங்க. நீங்க பார்க்க போகலையா? போவீங்க தானே, எனக்கு தெரியும். ஆனா குட்டி பாப்பா இயேசு எங்க இருந்து வந்தாருன்னு தெரியுமா? என்ன கொண்டு வந்தாருன்னு தெரியுமா?